இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு மட்டன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸ்ரீலங்கன் ஸ்டைல் மட்டன் கறி சூப்பராக இருக்குங்க. இந்த யாழ்ப்பாண மட்டன் வறுவல் நம்ம செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நல்லாவும் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வீடியோ கீழே வர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கிங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. 10 to 12 பல் பூண்டு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாமே நமக்கு அரைக்க தேவையான பொருட்கள். தாளிக்கிறதுக்கு 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து தனியாக வச்சுடுங்க. நீளமான சைஸில் 1 பட்டை, 3 ஏலக்காய், 6 அல்லது 7 வரமிளகாய். நான் காரம் கொஞ்சம் மீடியமாக இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் சரிசமமாக எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. கூடவே 20 அல்லது 25 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய். காரம் அதிகமாக வேணால் இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3, ஆயில் கொஞ்சம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ அரைக்கிறதுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, பூண்டு, இஞ்சி, சீரகம், சோம்பு, கசகசா, மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லேசாக கரகரப்பாக இருக்கிற மாதிரி. இப்போது நம்ம மட்டன் துண்டுகளில் அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மட்டன் பீசஸ் நம்ம அரைச்ச விழுதோடு நல்லா மேரினேட் ஆகி இருக்கணும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து 15 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் விட்டால் போதும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, 3 ஏலக்காய், காரத்துக்கு தக்கனபடி வரமிளகாய், இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா லேசாக ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது குக்கரை ஸ்டவ்வில் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. குக்கர் ஹீட் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை, 2 கிராம்பு, சீரகம், சோம்பு 1 ஸ்பூன், அதை ஆட் பண்ணி பொரிய விடுவோம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஆனியன் சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விடுவோம். இப்போது ஆனியன் பாதி வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பச்சை மிளகாயை லேசாக கீறி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 அல்லது 2.5 ஸ்பூன். நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா குவான்டிட்டியும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மட்டன் சாப்பிட்றப்போ. இதோட ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கி
இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு ஜஸ்ட் 1 to 2 மினிட்ஸ்க்கு மட்டும். இப்போது மட்டனுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணுறப்போ பார்த்து ஆட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துலேயும் போட்டிருக்கோம். மட்டன் மேரினேட் ஆகிறப்பையும் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போது மட்டன் பாயில் ஆகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் கலந்து விட்டு விசிலுக்கு விட்டுறலாம். மட்டன் நல்லா பாயில் ஆகிற மாதிரியே நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 5 விசில்ஸ் விட போகிறேன். உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்போது 5 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட அரோமா அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான டிஷ் இது. இப்போ இதை கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை வரமிளகாய் அந்த பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் குக் ஆகட்டும், போதும். உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான யாழ்ப்பாண மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப்.